சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அரசின் வருவாய் பற்றாக்குறை 8 ஆண்டுகளுக்கு பிறகு குறைந்திருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2022-2023 ஆண்டுக்கான காகிதமில்லா நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்தார். அதில் தமிழ்நாடு அரசின் வருவாய் பற்றாக்குறை அச்சுறுத்தலாக இருந்த நிலையில் தற்போது அது மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழக அரசின் தீர்க்கமான நடவடிக்கையால் வருவாய் பற்றாக்குறை 4.61 விழுக்காட்டிலிருந்து 3.8 விழுக்காடாக குறையும் என்றும் அவர் கூறினார். வருவாய் பற்றாக்குறை வரும் ஆண்டில் 7000 கோடி ரூபாய் குறைகிறது என்று கூறிய நிதியமைச்சர் 2014ஆம் ஆண்டு முதல் அதிகரித்து வந்த வருவாய் பற்றாக்குறை முதல் முறையாக குறைகிறது என்றார். முதல் முறையாக இந்த ஆண்டு இந்த நிலை மாற்றப்பட்டு 7000 கோடி ரூபாய்க்கும் மேல் தமிழ்நாட்டின் வருவாய் பற்றாக்குறையை குறைய உள்ளது. மேலும் இந்த சவாலான ஆண்டில் நிதி பற்றாக்குறை 4.61% இருந்து 3.80% குறைய உள்ளது. ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறைக்கு வந்த பிறகு மாநில அரசின் வரி வருவாய் பாதிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி இழப்பீடு நடைமுறை முடிவுக்கு வந்த பிறகு தமிழகம் 20,000 கோடி ரூபாய் வரி இழப்பை சந்திக்கும். இதனால் ஜிஎஸ்டி இழப்பீடு நடைமுறையை மேலும் 2 ஆண்டுகள் நீட்டிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். நாட்டின் வளர்ச்சியில் தமிழகம் 10 விழுக்காடு பங்கு வகிக்கும் நிலையில் அதற்குரிய நிதி தமிழகத்திற்கு வழங்கப்படுவதில்லை என்று கூறிய நிதியமைச்சர் மாநில உரிமைக்காக இந்த அரசு தொடர்ந்து போராடும் என்றார். தமிழ்நாட்டில் 7 இடங்களில் அகழாய்வு, 2 இடங்களில் தல ஆய்வு செய்யப்படும். தொல்லியல் ஆய்வுகளுக்காக 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம், ராமநாதபுரத்தில் 10 கோடி ரூபாய் செலவில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும். 5 கோடி ரூபாய் செலவில் பெரியாரின் சிந்தனைகள் அடங்கிய தொகுப்பு 21 மொழிகளில் வெளியிடப்படும். அரசின் உதவி பெறாத தமிழ் வழியில் கற்பிக்கும் பள்ளிகளுக்கு 15 கோடி ரூபாய் செலவில் பாடப்புத்தகங்கள் வழங்கப்படும். சமூக ஊடகங்களில் செய்யப்படும் தவறான பரப்புரைகளின் விளைவாக அதிகரிக்கும் குற்றச் செயல்களை தடுத்திட சமூக ஊடக சிறப்பு நடுவம் காவல்துறையில் அமைக்கப்படும். சமூக ஊடகங்களில் செய்யப்படும் தவறான பிரச்சாரங்களின் விளைவாக அதிகரித்து வரும் குற்றச் செயல்களை தடுத்திட சமூக ஊடக சிறப்பு மையம் அமைக்கப்படும். இம்மதிப்பீடுகளில் காவல்துறைக்கு 10,285.22 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளை நவீனப்படுத்தும் வகையில் பேராசிரியர் அன்பழகன் பெயரில் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் கீழ் 18,000 வகுப்பறைகள் கட்டப்படும். சென்னையில் வெள்ளத்தடுப்பு பணிகளுக்கு முதற்கட்டமாக 500 கோடி ரூபாயும், சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்காக 4,816 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வடசென்னையில் 10 கோடி ரூபாய் செலவில் அனைத்து விளையாட்டுகளையும் உள்ளடக்கிய விளையாட்டு வளாகம் அமைக்கப்படும். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் உயர்கல்வி உறுதி திட்டமாக மாற்றப்பட்டு அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து முடித்துவிட்டு உயர்கல்வி செல்லும் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். வானிலையை கணிக்க புதிய தொழில்நுட்பங்கள் கொண்ட கட்டமைப்பை உருவாக்க 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு நிலங்களை பாதுகாக்கவும் ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் சிறப்பு நிதியாக 50 கோடி ரூபாயும், வெள்ளத்தடுப்பு பணிகளுக்காக 500 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை அருகே 300 கோடி ரூபாய் செலவில் தாவரவியல் பூங்கா அமைக்கப்படும். சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனை 40 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் மனித வளத்தை மேம்படுத்த புதிதாக அறிவுசார் நகரம் ஒன்று உருவாக்கப்படும். இதில் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களின் கிளைகள், திறன் மேம்பாட்டு பயிற்சி நடுவங்கள் உள்ளிட்டவை இடம்பெறும். நகை கடன் தள்ளுபடிக்காக 1000 கோடி ரூபாயும், 64 பெரிய அணைகளை புனரமைக்க 1064 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார்.